ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டாக ஒரு ஈஸியான ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை டக்குன்னு செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு டேஸ்ட்டு மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடிக்கு செய்வீங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா புளிப்பு இல்லாத இட்லி மாவை சேர்த்துக்குங்க. அப்போ தான் போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் இட்லி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா கரெக்டாக இருக்கும். சேர்த்து லைட்டாக விக்ஸ் வச்சு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணிய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்க்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு கூட அந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கிங்க. ஏன்னா நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டிருப்போம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம இந்த மாதிரி கை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்போ கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு போண்டா பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து போட சொல்ல இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். மீடியமாக எண்ணெய் சூடாக இருக்குது. கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம தேவையான சைஸில் நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன சைஸாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இட்லி மாவு இருந்தால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போட்டுட்டு நம்ம கரண்டி வச்சுட்டு நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பு தீயை நம்ம குறைச்சி வச்சுட்டு வேக வச்சா தான் அது கரெக்டாக வெந்து வரும். நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். மீதம் மூலமாகவே நம்ம இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் ஒரு போண்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இட்லி மாவு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுகளை சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.